உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சந்தானத்துக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அங்கே கொடைக்கானலில் அவங்க இருக்க ஊரை ஃபுல்லாக அங்கே பரவிடுது. ஸோ இந்த விஷயம் சாந்தியோட காதுக்கும் போகுது. அப்போ அவங்க வந்துட்டு வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க போய் சொல்கிறாங்க, என்ன சாந்தி அக்கா உங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்காமே நீங்கள் அங்கே போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி உன் தம்பி பொண்டாட்டி எல்லாமே குடும்பமே அங்கே வந்திருக்காங்களாம், உங்கள் அம்மா எல்லாருமே புதுசாக வந்து உன் தம்பிக்கு இன்னொரு பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்து அங்கே ஒரு கும்பலே பிரச்சனை பண்ணிட்டு இருக்குதான், அவங்க எல்லாம் கிளம்பியே ஊருக்கே போயிட்டாங்களாமே, இதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதே, ஊருக்கு வந்ததே அவங்க என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்றாங்க. என்ன போங்க உங்களுக்குள்ளார உங்க வீட்லயே இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியலன்னு சொல்றீங்களே அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இங்க ஃபோன் பண்றாங்க. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணா அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, ஏண்டி இங்கே இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, நாங்க வந்து 2 நாள் இருந்தோமே, ஒரு எட்டு வந்து பாத்தியாடி நீ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அம்மா என்கிட்ட யாராவது சொன்னீங்களா, நாங்க இங்க வரோம் கொள்றோம்னு ஏதாவது நீங்க சொன்னீங்கன்னா தானே எனக்கு தெரியும், வந்துட்டு 2 நாள் இருந்திருக்கிறீங்க, நீங்க பாட்டு போயிருக்கீங்க, எவ்வளோ ஒருத்தி வந்துட்டு என் தம்பி பொண்டாட்டின்னு சொல்லி பிரச்சனை வேற பண்ணியிருக்காளாம், உங்களுக்கு என்ன நான் இல்லையா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. உடனே இப்போ நாங்கள் இருக்கிற நிலைமை தெரியாமல் நீ வேற ஏண்டி இப்படி பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்ன நிலைமை ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு, அவள் வந்துட்டு போனால் என்ன இப்போ அப்படிங்கிறாங்க. ஐயோ அது இல்லடி விஷயமே, இந்த விஷயத்தால சாரதா ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டாடி, அவள் தற்கொலை முயற்சியெல்லாம் பண்ணிட்டாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டோன்னே, ஆமாண்டி இப்போ நாங்கள் ஆஸ்பத்திரியில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐயோ என்னம்மா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஆஸ்பத்திரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க சொன்ன உடனே சரி நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ உடனே குமரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. குமரனும் கரெக்டாக பேசும்போது, என்னடா அங்கே இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, உனக்கு அதெல்லாம் தெரியுதா தெரியலையாடா அப்படிங்கும்போது, இப்போ குமரன் சொல்கிறாரு, ஆமாம்மா அந்த குடும்பம் வந்திருக்கிறது உண்மைதாம்மா அப்படிங்கிறாங்க. உண்மையா என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அந்த விஷயம் எனக்குமே தெரியும், மாமா என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அட பாவி ஏன்டா இப்படி கூடவே இருந்து இப்படி குழி பறிச்சிருக்கியடா, இது நாள் வரைக்கும் சொல்லாமல் என்கிட்டயாவது நீ சொல்லியிருந்துருக்கலாம்லடா அப்படின்றாங்க. இல்லைம்மா மாமா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாருமா, யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அப்படிங்கிறாங்க. மாமா சத்தியம் வாங்கினானா நீ என்கிட்டயாவது சொல்லியிருக்கணும்லடா, குடும்பத்தில் வந்துட்டு இங்கே இப்போ இவ்வளோ உதாகி இப்போ உங்கள் அத்தை வந்துட்டு தற்கொலை முயற்சியெல்லாம் பண்ணி ஆஸ்பத்திரியில் இருக்காளாமேடா அப்படின்னு சொல்லும்போது அவருமே பதறாரு. ஆமாம்மா ஒரு விஷயம் பொறுமையாக கேளு, பீரோவில் வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு பீரோக்கு மேலே ஒரு பெட்டி வச்சுருப்பேன், அதில் வந்துட்டு ஒரு பத்திரம் இருக்குமா, அந்த பத்திரத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய் நீ எப்படியாவது அத்தைக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பத்திரத்தடா வச்சுருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா மாமா வந்து அங்கே எஸ்டேட் வாங்கியிருக்காரு, அந்த எஸ்டேட்டோட பத்திரம் வந்து என்கிட்ட தான் கொடுத்து வச்சுருந்தாரு, ஒரிஜினல் காப்பி வந்து அந்த பெட்டி மேலே நான் வச்சுருக்கேன், என்னோட பெட்டி ஒன்று இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சாவியெல்லாம் எங்கடா வச்சுருக்க அப்படிங்கும்போது, சாவி இருக்கிற இடத்தையும் சொல்லி அந்த பத்திரத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய் நீ அத்தை கையில் கொடுத்துருமா, நான் என்னென்னு கங்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு குமரன் வந்து கங்காவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. எப்பயும் போல் அவங்க வழக்கம் போல் சும்மாவே அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தை வந்து மறைச்சிருக்காருன்னு குமரனே வந்துட்டு வாய்ஸ் நோட்டில் வந்துட்டு கங்கா கிட்ட சொன்னதுனால அவங்க ரொம்பவும் கோவத்தில் இருக்காங்க. சுத்தமாக ஃபோனே எடுக்கல, அவங்க ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நிவினுக்கு கால் பண்ணுறாரு. நிவினுக்கு கால் பண்ணி பேசும்போது, என்ன பிரதர் இப்படி பண்ணிட்டீங்களே, நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம்ல எங்ககிட்ட அப்படிங்கிறாங்க. ஸோ நான் மாமாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால தான் சொல்லலை, இப்போ என்ன ஆச்சு அத்தை எப்படி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிவன் கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு அவரு. இந்த மாதிரி அம்மா கிட்ட சொல்லி அதை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன், அதை மட்டும் கொஞ்சம் கூட இருந்து பார்த்துக்கோங்க, இந்த நேரத்தில் வந்துட்டு அத்தைக்கு வந்துட்டு அவங்க கொண்டுட்டு வர்றது வந்துட்டு அத்தை கொஞ்சம் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி அதோட எஸ்டேட்டோட பத்திரம் வந்து என்கிட்ட தான் மாமா கொடுத்து வச்சிருந்தாரு, அதை நான் இத்தனை நாள் பத்திரமா வச்சிருந்தேன், அவங்க என்னைக்கு வந்து பிரச்சனைன்னு பண்றாங்களோ இல்லை வீட்டுக்கு என்னைக்காவது தேடி வந்தாங்கன்னா அப்போ எடுத்து கொடுன்னு என்கிட்ட மாமா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, என்னென்ன நீ ரகசியம் மேல ரகசியமா வச்சுட்டே இருக்க, எதையாவது எங்ககிட்டயாவது நீ சொல்லியிருந்துருக்கலாம்ல, இப்படி இருக்கே நீ அப்படின்னு சொல்றாங்க. சரி நிவன நான் இங்கே இருக்கேன், என்னால் இப்போதைக்கு வர முடியல, தயவு செஞ்சு நீயும் விஜய் பிரதரும் ஏதாவது பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சிடுறாரு. ஸோ இந்த சைடு பார்த்தா காவேரி வந்துட்டு ரொம்பவும் கலங்கி போய் நிற்கிறாங்க. அம்மா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஐசியூவில் தான் இருக்காங்க. ஸோ பாட்டி இருந்துட்டு ரொம்பவும் கலங்குறாங்க. என்ன தம்பி இவ இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேப்பா, எவ்வளோ தைரியமான ஆள் அவ, எங்களுக்கு தூணு மாதிரி இந்த குடும்பத்துக்கே அவ தான்ப்பா இருந்தா, என் புள்ள வந்துட்டு எப்பயாவது தான் வந்துட்டு போவான், 4 வருஷத்துக்கு ஒருக்கா 5 வருஷத்துக்கு ஒருக்கன்னு தான் வந்துட்டு போவான், ஆனால் அவன் இல்லாத நாள் எல்லாமே வந்துட்டு பிள்ளைங்களை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், என்ன பார்த்துக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அவள் தான்ப்பா, அவள் ஒருத்தி இல்லைன்னா என்ன இருக்குது எங்களுக்கெல்லாம், நீயே சொல்லுப்பா, இப்படி ஒரு முடிவு அவள் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட புலம்பும் போது விஜய் சொல்கிறாரு, சரி விடுங்க பாட்டி, நானுமே எப்படியோ நினச்சேன், அத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடின்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் டக்குன்னு இவங்க இப்படி முடிவெடுப்பாங்கங்கிறது எல்லாருக்குமே ஷாக்காக தான் இருக்குது, இருங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல, முடிஞ்சோடனே அத்தை நல்லபடியாக வருவாங்க, நம்ம பேசிக்கலாம், நீங்கள் பொறுமையாக இருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சாப்பிட்டீங்களா, ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னோடனே, எனக்கு எதுவும் வேணாம்ப்பா, அவள் நல்லபடியாக
வீடு வந்து சேர்ந்தா போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு சைடு அழுதுட்டே உட்காந்துருக்காங்க. இந்த சைடு காவேரியமும் போய் தேத்தணும், கங்கா ஒரு சைடு உட்காந்துருக்காங்க, யமுனா ஒரு சைடு உட்காந்துருக்காங்க. எல்லாருமே ஒரு மாதிரி கவலையிலே உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு இப்போ நிவனும் விஜயும் பேசிக்கிறாங்க. நிவன் போயிட்டு விஜய் பிரதர் ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது என்னாச்சு நிவன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. இந்த மாதிரி குமரன் ஃபோன் பண்ணுச்சு, இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லுச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்பா இவர் என்ன இவ்வளோ ரகசியம் மேலே ரகசியமாக வச்சுட்டு இருக்காரு யார்கிட்டயுமே சொல்லாமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் ஏதோ அவங்க அம்மா வந்துட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி அவங்க வரட்டும், வந்ததுக்கப்புறம் இதாவது அத்தைக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கான்னு பார்க்கலாம், நல்ல வேளை இந்த ஒரு விஷயத்தையாவது நல்ல விஷயம் பண்ணாரு, ஒரிஜினலை வந்து இங்கே கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களுமே அந்த இது தெரியாதுன்னு சொல்லும்போதே எனக்கு ஷாக்காக தான் இருந்துச்சு. அது எப்படி இவங்களுக்கே தெரியாமல் ஒரு இடம் இருக்கும், அந்த டாக்குமெண்ட் எப்படி அவங்க கிட்ட போச்சுன்னு எனக்கு அப்பையிலேருந்து உறுத்திட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு. சரி பொறுமையாக இருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக அங்கே இருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டு போயிட்டுருக்கு. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வந்து கண் முழிக்கிறாங்க. டாக்டர் வந்து சொல்கிறாங்க கண் முழிச்சிட்டாங்க, நீங்கள் வாங்க ஒருத்தராக உள்ளே போய் பாருங்கள், கும்பலாக போகாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு காவேரியும் விஜயும் தான் உள்ளே போகிறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அத்தை வேணாம் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க, கூல் ஆகுங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இதுக்காக போய் இப்படியெல்லாம் நீங்கள் முடிவெடுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. காவேரி அவங்க அப்படியே பார்த்துட்டு கையை பிடிச்சிக்கிறாங்க. நீ என்கிட்ட பேசாதம்மா, எனக்கு உன்னை பார்க்க எனக்கு அவ்வளோ கோவம் வருது, நீ எதுக்குமா இப்படி பண்ண, எங்களை பற்றிலாம் ஒரு நிமிஷம் கூட நீ யோசிக்காமல் இப்படி ஒரு வேலையை நீ பண்ணிட்டில்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இதுக்காக தான் என்னை கிளம்பிப்போன்னு நீ சொல்லிட்டு இருந்தியா, நான் நாளைக்கு வரேன்னு சொன்னேன், அப்போ கூட என்ன வர வேணான்னு நீ சொன்னில்ல, அதுக்கு இதுக்காக தான் சொன்னியாமா, இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு தான் நீ சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு கத்துறாங்க. உடனே விஜய் என்ன சொல்றாரு, காவேரி ப்ளீஸ் நீயுமே அவங்கள வந்துட்டு கடுப்பா பேசாத, இப்போ அவங்க என்ன கண்டிஷன்ல இருக்காங்க அப்படிங்கும்போது பாருங்க எனக்கு அவ்வளோ கோவம் வருது, ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா என்னங்க பண்ணியிருக்க முடியும், எங்களுக்குன்னு வேற யார் இருக்காங்க, அப்பான்னு சொல்லி தான் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தோம், அந்த அப்பாவே எங்களுக்கு வந்து இருந்தும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இத்தனை நாள் இருந்திருக்காருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எங்களுக்குன்னு இவ்வளோ நாள் இருந்து அம்மா தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க, அம்மா இல்லைன்னா எங்களுக்கு என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு அழுகுறாங்க. சரி விடு காவேரி, அவங்க முதல்ல ரெக்கவர் ஆகி வரட்டும் ப்ளீஸ், நீயும் சேர்ந்து அவங்களை கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சமாதானப்படுத்துறாரு. ஸோ சாரதாமா ஓரளவு ஒழுங்காவே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பேசும்போதுமே என்ன சொல்றாங்க, இல்லை தம்பி நீங்க சமாதானப்படுத்துங்க காவேரி கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. காவேரி கிட்ட அவங்க பேச ட்ரை பண்றாங்க, இருந்தாலும் காவேரி கோவத்திலே நிக்கிறதுனால காவேரி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ காவேரி அப்படிங்கிறாங்க. என்னம்மா புரிஞ்சுக்கணும், நீ இப்படி ஒரு வேலையை நீ செய்வன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்றாங்க. இல்லடி எனக்கு மனசு தாங்கலை, 30 வருஷ வாழ்க்கையும் ஒரு ஏமாளித்தனமாக நான் வாழ்ந்திருக்கேனே நினைக்கும் போது எவ்வளோ இன்னொருத்தி வந்துட்டு கத்தாரை பொறுத்த வரைக்கும் அவள் தான் குடும்பங்கிற மாதிரி பேசுகிறா, அப்போ நான் இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை உங்களை வளர்த்ததெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சுலடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ காவேரி என்ன சொல்கிறாங்க, ஏமா அவர் கூட வாழ்ந்த வாழ்க்கை வேணா ஒன்றும் இல்லைன்னு வேணா நீ சொல்லலாம், எங்களை வளர்த்ததெல்லாம் எப்படிமா ஒன்றும் இல்லைன்னு அதுக்கு ஒரு அர்த்தமே இல்லைன்னு நீ சொல்லுவ, நாங்கள் இருக்கோம்மா 4 பேர் உனக்காக இருக்கோம்மா, இதோ விஜய் இருக்காரு, நிவன் இருக்காரு, குமரன் மாமா இருக்காரு, இதை விட உனக்கு வேற என்னமா வேணும், அவர் ஒருத்தர் இல்லைன்னா என்னம்மா, நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம்ல, இத்தனை நாள் அவர் இல்லாமையும் நீ இத்தனை நாள் வாழ்ந்துட்டில்ல, இதுக்கப்புறமும் அவர் இல்லைன்னு நினச்சிட்டே எங்கள் கூட இருமா, இதோ எங்கள் குழந்தைய கூட நீ பார்க்காம போகணும்னு முடிவெடுத்துட்டில்ல, அது எப்படிமா உனக்கு மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. காவேரி ப்ளீஸ் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சமாதானப்படுத்துறாரு. ஸோ இதுக்கப்புறமா டாக்டர் வராங்க. டாக்டர் வரும்போது அவங்க வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி அவங்க வந்துட்டு திடீர்னு இப்படி ஒரு இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷுவர் நீங்கள் கண்டிப்பாக கவுன்சிலிங் கொடுத்து அனுப்புங்க, அவங்க வந்து ஸ்ட்ராங்கான லேடி தான், இருந்தாலும் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால இப்படி டக்குன்னு அவங்க யோசிச்சுட்டாங்க போல அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு. என்ன ப்ராப்ளம் கூட இருக்கட்டும், எதுக்குமே வந்துட்டு தற்கொலை அப்படிங்கிறது ஒரு முடிவே கிடையாது, அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்து நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுறோம், நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களும் பார்த்துட்டு அடுத்ததாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா சாந்தியம்மா அங்கேருந்து நேராக கிளம்பி வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து கால் பண்ணி கேட்டுட்டு நேராக வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா சாரதாம்மா படுத்திருக்காங்க. எல்லாருமே அவங்கள சுற்றி உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டு சாந்தியம்மா பதறாங்க. என்ன சாரதா நீ வேலை பார்த்துருக்க, இப்படி ஒரு முடிவையா நீ எடுப்ப அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அப்படியே அழுகையும் வருது, கோபமும் வருது. நீ உங்கள் தம்பி பண்ண வேலைக்கு நான் உயிரோடு இருக்கணுமா, நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவன் என்னமோ பண்ணிட்டான், அதுக்காக வந்துட்டு எனக்கு கேட்கும்போதே எனக்கே நடுங்கி போயிடுச்சு தான். எவ்வளோ ஒருத்தி வந்துட்டு திடீர்னு வந்து சொந்தம் கொண்டாடும் போது அதை நீ அந்த நிமிஷம் எனக்கு நீ ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியதானே, அவ்வளோ தூரம் ஊருக்கு வந்திருக்கீங்க, என்னமோ யாரும் இல்லாதவங்க மாதிரி இருந்திருக்கீங்க, அந்த ஊர்லேயே நான் இருக்கேன், அப்புறம் என்னத்துக்கு நான் சொந்த பந்தம்னு இருக்கேன், கூட பிறந்த அக்கா நான், என்ன சொல்லியிருக்கணும்ல, நான் வந்திருப்பேன்ல, எவன் நான் வந்து ஒரு கை பார்த்துருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுங்கம்மா, நடந்தது நடந்து போச்சு, நாங்கள் வீட்டெல்லாம் பூட்டிட்டு வந்துட்டோம், வந்து பங்குக்கு வந்து நிற்கிறாங்க, என்ன பண்ண முடியும் திடீர்னு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அவன் வந்து பங்குக்கு நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. உடனே பாட்டியும் இருந்துட்டு சரி விடுடி, இவளை முதல்ல தேத்தி எடுக்கிறதே பெரிய விஷயமா போயிடுச்சுடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூட போய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இங்கே பாரு சாரதா, அவன் போனது போகட்டும், அவன் இருந்தும் இல்லைங்கிற மாதிரி உனக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டான், எனக்கே கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது,
அந்த இடத்துல நீ எப்படி முடிவெடுப்பங்கிறது தான் எனக்கு ஒரு மாதிரியே இருந்துச்சு. அதே மாதிரியே சொல்லிட்டாங்க. எவ்வளோ தைரியமான பொம்பளை நீ! நீ போய் இப்படி ஒரு முடிவை எடுக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அவங்க 2 பேத்துக்குள்ளார என்னதான் வந்துட்டு திட்டிட்டு அவங்க இது பண்ணாலும், இந்த விஷயம் அப்படின்னு வரும்போது அவங்க வந்துட்டு சாரதாம்மா கூட ஒண்ணா ஒற்றுமையா அவங்க பேசுறது, ஒரு அக்கறையோட பேசுறது எல்லாருக்குமே ஒரு ஆறுதலா இருக்கு. கூடவே என்ன சொல்றாங்க, "இப்ப என்னம்மா சாரதா, வந்திருக்கவ வந்து சொத்துல பங்கு கேட்டுட்டு நிக்கிறாளா? அவகிட்ட என்ன இருந்துச்சு? அவ வந்து எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தானே வச்சுக்கிட்டு இருக்கா. அதை வச்சுக்கிட்டு அவ இவ்வளோ ஆட்டம் ஆடுறானா? உன்கிட்ட எல்லாமே வந்து ஒரிஜினலே இருக்கே, நீ ஏன் இப்படிலாம் முடிவெடுக்கிற?" அப்படின்னு சொல்றாங்க. "என்கிட்ட என்ன மதனி ஒரிஜினல் இருக்கு? எதுவுமே இல்லை. ஏதோ புதுசா எஸ்டேட் எல்லாம் இருக்குன்னு வேற வந்துட்டு சொல்லிட்டு நிக்கிறா. அப்படி ஒரு எஸ்டேட் வாங்கினது வந்துட்டு உங்க தம்பி இது வரைக்கும் சொல்லியிருப்பாரா நம்ம கிட்ட? நமக்கெல்லாம் அது தெரியவே தெரியாது. கேட்டா புதுசா அவ வந்து தோட்டம் இருக்கு, எஸ்டேட் இருக்கு, வீடு இருக்குன்னு ஒவ்வொன்றா அடுக்கிக்கிட்டே இருக்கா. எல்லாத்துக்கும் கையில் அவ பத்திரம் வச்சிருக்கா." அப்படின்னு சொல்லும்போது இப்போ சாந்தி அம்மா என்ன சொல்றாங்க, "இங்க பாரு சாரதா, உனக்கு வந்துட்டு எல்லாமே வந்து இருக்கு. அவன் வந்துட்டு அந்த அவ்வளோ பெரிய துரோகத்தை உனக்கு பண்ணாலும் அதுலேயே ஒரு நல்லதை உனக்கு பண்ணிட்டு தாண்டி போயிருக்கான்." அப்படிங்கிறாங்க. உன் தம்பி வந்து எனக்கு நல்லது பண்ணான்னு மட்டும் சொல்லாதீங்க. இந்த வீடுமே கடனில் கடந்ததுக்கு நான் கங்காவோட நகையை விற்று தான் வந்துட்டு அந்த கடன்லேருந்து மீட்டு எடுத்தேன். அதுக்கப்புறமா பசுபதி வந்துட்டு அந்த பத்திரத்தை பிடுங்கி வச்சுட்டு அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணான். என் மருமக பிள்ளைங்க 3 பிள்ளையும் இல்லைன்னா அந்த பத்திரமும் என் கையில் வந்திருக்காது. இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து அந்த வீட்டை நம்ம மீட்டு வச்சிருக்கோம். இப்போ திடீர்னு வந்து ஒருத்தி பங்கு கேட்டுட்டு நிற்கிறான்னா என்னால் தூக்கி அசால்ட்டாக கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் வாஸ்தவம் தான். இன்னொரு விஷயம், அவன் பண்ணி வச்சிருக்க விஷயம் என்னன்னு கேளு." அப்படின்னு சொல்லிட்டு பையிலேருந்து எடுத்து அந்த பத்திரத்தை கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு விஜய், நிவன் எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. "என்னமா இருக்கும் அது?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. எடுத்து சாரதாம்மா கையிலே கொடுக்குறாங்க. "அதை முதல்ல என்னன்னு பாரு." அப்படின்னு சொல்லும்போது அதை பார்க்குறாங்க. பார்த்தா அந்த எஸ்டேட்டோட பத்திரம் இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகுது. "என்ன மதனி, இந்த பத்திரம் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு?" அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறேன் பொறுமையாக கேளு. இதை கேட்டும் நீ அதிர்ச்சி ஆகக்கூடாது." அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்படி என்னதான் நடந்துச்சு அதிர்ச்சி ஆகுற மாதிரி? இந்த பத்திரம் எப்படி உங்க கைக்கு வந்துச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, "என்னத்த சொல்றது, நான் பெத்து வச்சிருக்கேனே ஒருத்தன், அவனும் சேர்ந்து என் தம்பிக்காரனுக்கு உடந்தையா இருந்திருக்கான்." அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிவனுக்கும் விஜய்க்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், கங்காக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ மொத்த குடும்பத்துக்குமே தெரிய வருது. அவங்க வந்து சொல்லும்போது எல்லாருக்குமே இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. "என்ன மதனி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, இந்த விஷயம் வந்துட்டு குமரனுக்கு அப்பவே தெரியுமா. அவன் தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கான். இங்க இருந்து ஒவ்வொன்றா அனுப்பி விடுறது, அவன் சொல்றதெல்லாம் வாங்கி அனுப்பி விடுறது, இந்த வேலையெல்லாம் அவன் தான் பண்ணிட்டு இருந்திருக்கான்." அப்படிங்கும்போது பாட்டி ஒரு சைடு இருந்து பதற ஆரம்பிச்சிடுறாங்க. "குமரனா இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கான், இத்தனை நாள் கூட இருந்து ஒரு வார்த்தை அவன் சொன்னானா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறாங்க. உடனே சாந்தி அம்மா என்ன சொல்றாங்க, "நானும் இதே தாம்மா அவன்கிட்ட கேட்டேன். கேட்டா அவன் சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தானா, அதனால சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டானா." அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து கங்கா சொல்றாங்க. அப்படி ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கும். "நீ எதுக்குடி அழுதுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இந்த விஷயம் எனக்கே கொடைக்கானல்ல இருக்கும்போதே தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது காவேரிக்குமே ஒரு மாதிரி ஆகுது. "அக்கா, என்னக்கா சொல்ற? உனக்கும் தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாண்டி, அன்னைக்கு நான் உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இவர் வந்துட்டு போயிட்டு அங்கே ஒரு குடும்பத்தை வச்சுட்டு இருக்க மாதிரி இவரும் ஃபாரினுக்கு கிளம்பி போயிருக்காரு. என்கிட்ட சண்டை போட்டு வேற போனாரு. இவரும் போயிட்டு அங்கே ஏதாவது குடும்பத்தை செட்டப் பண்ணி வச்சுட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு மனசு கேட்காம தான் நான் ஃபோன் பண்ணேன். கடைசியில் பார்த்தா அவர் வாய்ஸ் நோட் எனக்கு அனுப்புறாருடி." அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் நோட்டை போட்டு காட்டுறாங்க. கேட்கும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி தான் ஆகுது. உடனே நிவன் என்ன சொல்றாரு, "ஐயோ பாருண்ணே, இந்த குமரனை என்ன வேலை பண்ணி வச்சிருக்குன்னு." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட, "பாருங்க பிரதர்." அப்படின்னு சொல்லும்போது, "இந்த குமரனை என்ன செய்யறதுனே தெரியல. இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காரு. ரகசியம் ரகசியம்னு சொல்லிட்டு கடைசியில் யார்கிட்ட சொல்லக்கூடாதோ அவங்ககிட்டயே சொல்லி வச்சிருக்காரு பார்த்தீங்களா நிவன்." அப்படின்னு சொல்றாங்க. "சரி சரி இருங்க, சொல்றத சொல்லிருச்சு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. அப்போ வந்துட்டு இப்போ சாரதா அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. "குமரன் தம்பியும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணியிருக்கா." அப்படிங்கிறாங்க. "இதை வந்து நீ துரோகமாக நினைக்காதடி. அவன் ஒரு விஷயம் சொன்னான் என்கிட்ட. இது மாதிரி சத்தியம் மட்டும் அவன் வாங்கிக்கிட்டானா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால அவன் உன்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கான். ஆனால் அவன் பண்ணதுலேயே நல்ல விஷயம் இது ஒரு விஷயம்தான். இந்த பத்திரம் வந்துட்டு அவன் வந்து சந்தானமே வந்து குமரன் கையில் கொடுத்து அந்த குடும்பம் என்னைக்காவது இங்கே வந்துச்சு அப்படின்னா அப்போதைக்கு மட்டும் இந்த பத்திரத்தை எடுத்து நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு குமரன்கிட்ட தான் கொடுத்துருந்துருக்கான். இதை எனக்கே தெரியாமல் இவ்வளோ நாள் அவன் மறைச்சி வச்சிருந்திருக்கான்." அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, இங்கே பாரு, இந்த பத்திரம் அவன் தான் அவனோட பெட்டியில் வச்சிருந்து இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, இதை எடுத்துகிட்டு போய் அத்தைக்கிட்ட கொடுன்னு." அப்படின்னு சொல்லும்போது சாரதாமாக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவங்க ஒரு சைடு அழுகாய ஆரம்பிச்சிடுறாங்க. "நான் எவ்வளோ நம்பினேன், குமரன் தம்பியும் சேர்ந்து எனக்கு என் கூடவே இருந்து இப்படி பண்ணிருச்சே." அப்படிங்கிறாங்க. "இருக்கட்டும்டி, விடு. அவன் என்னதான் இது பண்ணியிருந்தாலும் அவன் உன் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், அவன் இல்லாத இடத்துல அவன் இருந்து உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு தான் உங்க கூடயே வந்து இருந்திருக்கான். எனக்கே இப்போதான் புரியுது. நான் எத்தனையோ வாட்டி ஊருக்கு வாடா ஊருக்கு வாடான்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து இருடான்னு நான் எத்தனையோ வாட்டி கெஞ்சிருக்கேன். ஆனாலும் இல்லை, மாமா வந்து என்னை இங்கே பார்த்துக்க சொல்லியிருக்காரு, அவங்களை விட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே அவன் இதனால தான் சுற்றிருக்காங்கிறது எனக்கே இப்போ தான் தெரியுது." அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, "எது ஆனாலும் அவன் பண்ணது தப்பு தாண்டி. அவன் முதல்ல ஊர்லேருந்து வரட்டும். அவனை வந்து உண்டு இல்லைன்னு ஆக்குறேன் பாரு. அவனை நாக்க பிடிங்கிக்கிற மாதிரி 4 கேள்வியாவது கேட்காம விட மாட்டேன்."
ஸோ இவங்க எல்லாருமே மாற்றி மாற்றி குமரனை திட்ட ஆரம்பிக்கும் போது இப்போ விஜய் தான் வந்துட்டு ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு விஜய் நிவன சொல்கிறாங்க, சரி சரி பாட்டி விடுங்க, அவர் வந்துட்டு பண்ணிட்டாரு, அந்த விஷயமே எங்களுக்கே முந்தா நாள் தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க. ஆமாம் காவேரி, நாங்கள் வந்திருக்கவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்ன உடனே ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னார், அதனால ஃபோட்டோ எடுத்து அனுப்பணுன்னே பார்த்துட்டு வந்திருக்கவங்க உண்மையான குடும்பம் தான் சொல்லிட்டு அவரும் எங்ககிட்ட சொல்லியிருந்தாரு. சரி இப்போதைக்கு இதை சொல்லி பிரச்சனை பண்ண வேணாம், அத்தை ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சொல்லலை, குமரன் பிரதருக்கும் இந்த விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க தம்பி, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க ஒரு விஷயம் எனக்கு மட்டும் தெரியல, அப்ப எந்த அளவுக்கு நான் ஏமாளியா இருந்திருக்கேன், இத்தனை வருஷம் நான் குடும்பம் நடத்தி என்ன பிரயோஜனம், நீங்க சொல்லுங்க, எவ்வளவு வெள்ளந்தியா நான் இருந்திருக்கேன் பாருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. அத்தை அத்தை ப்ளீஸ், இப்போவும் திரும்ப அழுதுட்டு நீங்க உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க, சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு, இந்த விஷயத்துல ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட வந்து இது வரைக்கும் தெரியாத ஒரு சொத்து அது வந்துட்டு இப்போ குமரன் கிட்ட இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சாந்தி அம்மா என்ன சொல்றாங்க, இங்க பாரடி சாரதா, இது வந்துட்டு ஏதோ ஒரு வகையில அவன் உனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சிட்டு உன் கையில தான் இது ஒரிஜினல் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஏன் அவன் நினைச்சிருந்தா இந்த ஜெராக்ஸ் அவகிட்ட கொடுத்தவன் இந்த ஒரிஜினல் அவன்கிட்ட கொடுத்துருக்க கூடாது, அவகிட்ட எதுக்கு அவன் வந்து உன்கிட்ட இருக்கணும், குமரங்கிட்ட இருந்து உன்கிட்ட கொடுக்கணும்னு அவன் நினைச்சிருக்கான். ஏதோ ஒரு வகையில அவன் உனக்குன்னு யோசிச்சிருக்காண்டி, அப்படியெல்லாம் யோசிக்காமலாம் அவன் எதுவும் பண்ணல, தப்பாவே புரிஞ்சுட்டு பேசாத அப்படிங்கிறாங்க. வேணாம் மதனி, நீங்க வந்துட்டு உங்க தம்பிக்கு வக்காலத்து வாங்கிட்டுலாம் வந்து என்கிட்ட பேசாதீங்க, இதெல்லாம் இந்த சொத்தை எழுதி வச்சுட்டா எனக்கு வந்து இது சரியா போயிருமா, எவ்வளோ பெரிய துரோகம் இது, நான் நம்பி தானே இருந்தேன், நம்ம வீட்டுக்காரங்க போய் கஷ்டப்படுறாரு, சோத்துக்கு தண்ணிக்கு இல்லாமல் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ கூட கேட்குறேன், அங்கே சாப்பாட்டுக்கு என்னங்க பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது ரூமில் எல்லாருமே சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றோன்னு என்கிட்ட பச்சை போய் பேசியிருக்காரு, எத்தனையோ வாட்டி என்னை கத்தாருக்கு கூட்டிகிட்டு போங்க ஆசையாக இருக்குன்னு கெஞ்சியிருக்கேன், பொம்பளைங்களே அந்த ஊரில் இல்லைன்னு சொல்லி சொன்னான், எவ்வளோ பெரிய பொய், அதெல்லாம் பார்த்தா அங்கே ஒரு குடும்பத்தையே வச்சு நடத்தி வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்போது எனக்குமே கடுப்பாக தான் வருது, என்ன பண்ணுறது, அவன் உயிரோட இருந்தானா சட்டையை பிடிச்சி 4 அரை அரைஞ்சு அவனை நான் பேசியிருப்பேன், அவன் இல்லாமல் போயிட்டானே என்ன பண்ண சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி சாந்தி அம்மாவும் பேசுகிறாங்க. கூடவே ஆறுதல்னு சொல்கிறாங்க. இதை நினச்சி இன்னொரு வாட்டி வந்து தப்பாக இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கவே கூடாது சாரதா, நீ என்ன நடந்தாலும் சரி எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு நீ இருக்கிறது ஆகுமா, இல்லாமல் போயிட்டீங்கன்னா என்ன நடக்கும் சொல்லு, நீயே இதெல்லாம் நினச்சி தேவையில்லாமல் இதுக்கெல்லாம் வந்து இது ஒரு முடிவா, நீ செத்து போயிட்டீங்கன்னா அவங்க வந்து பிரச்சனை பண்ணாமல் இருக்க போகிறாங்களா இல்லை சொத்து கேட்காம தான் இருக்க போகிறாங்களா, எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு கை பார்த்துக்கலாம், நீ வந்துட்டு இதை நினச்சலாம் கவலைப்பட்டுட்டு இருக்காத, அவளுக்கு எப்போ வந்தாலும் நீ எனக்கு ஒரு போனை போடு, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது எப்படியோ அவர் துரோகமே பண்ணியிருந்தாரு அப்படின்னாலும் உண்மையான அந்த டாக்குமெண்ட்டை வந்துட்டு குமரன் கிட்ட கொடுத்து அது வீட்டில் இவ்வளோ நாள் இருந்திருக்கு அப்படிங்கிறது சாந்தி அம்மாவுக்கு தெரிஞ்சு கொண்டு வந்து சாரதா கிட்டேயே அதை ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ இது எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எது எப்படி ஆனாலும் சாரதாமா இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க வேண்டாம் அப்படின்னு தான் தோணுது. சரி, இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.